ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஃபன். இன்றைக்கி மசால் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு விதமாக செய்ய போகிறேன். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு மசால் தோசை, இன்னொன்று வந்து முட்டை மசால் தோசை. ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருப்போம் மசால் தோசை. அது எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வீட்லேயே. ஃபஸ்ட்டு சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 7 துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு கப் தேங்காய், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகா சேர்க்குறேன். உடச்ச கடலை 1½ டேபிள் ஸ்பூன், உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன், கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, நல்லா செவக்கட்டும். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இப்போ சட்னியில் இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. அது அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்குள்ளே வைக்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். நெக்ஸ்ட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவு, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 7 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. தக்காளி சின்ன தக்காளியாக இருக்கணும், அது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து சோம்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணி சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். அந்த சோம்பு கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. லைட்டாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி இருக்கணும். கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. இதுதான் பதம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசைக்குள்ளே எடுத்து இப்படி வைக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தவா நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக ஆயில் விட்டு வெங்காயத்தில் தேய்ச்சிக்கலாம்.
இப்போ தோசை மாவு வச்சுருக்கேன். மாமூலாக வீட்டில் அரைக்கிற மாவு தான். தோசை வாத்துக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்க்கணும். ரொம்ப பெருசாக ஹையாக வச்சிட வேண்டாம் கேஸ். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது வந்து கார சட்னி. வெறும் ஒரே வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா, பூண்டு ஒரு பூண்டு எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதை வந்து தோசை மேலே தடவிக்கிறேன். இந்த சட்னி வந்து தோசைக்கெல்லாம் தொட்டுக்கினா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆந்திரா பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த சட்னி. இப்போ உருளைக்கிழங்கு மசால் சென்டரில் இப்படி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசையை சுற்றி. நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிறதா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி மசால் தோசை. எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். சுவையான மசால் தோசை. நெக்ஸ்ட்டு முட்டை மசால் தோசை செய்யலாம். மாவு அதே மாதிரி தோசை ஊற்றிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக ஊற்றணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணலாம். மாவு கொஞ்சம் வேகட்டும் மேலே. நெக்ஸ்ட்டு இந்த கார சட்னியை இது மேலே தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக தடவிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீ மேலே லைட்டாக சால்ட் தூவிக்கிட்டு இருந்தால் கூட தூவிக்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை, ஏன்னா சட்னிலெலாம் உப்பு இருக்குது, அந்த கார சட்னிலெலாம். அதனால் இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது கேஸை, சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் முட்டை மேலே வேகும். இதை திருப்பி போடக்கூடாது, இப்படியே தான் செய்யணும். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலில் சென்டரில் வச்சுக்கலாம். லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி முட்டை மசால் தோசை. திருப்பிக்கலாம். சுவையான முட்டை மசால் தோசை, மாமூல் உருளைக்கிழங்கு மசால் தோசை ரெடி ஆகிடுச்சி.
எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம ப்ளைனாக சுடுற தோசைக்குன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே ப்ரொசீஜரில் நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.